யார் இந்த PS சிவசாமி ஐயர்? பெண் கல்விக்கு தனது சொத்தை முழுவதையும் எழுதி கொடுத்த மூத்த வழக்கறிஞர் VL எத்திராஜுவின் கல்வி பணிக்கு முன்னோடி இவர்தான். தஞ்சை மாவட்டத்தில் பழமானேரி கிராமத்தை சேர்ந்த சுந்தரம் ஐயர் என்பவரின் மகன்தான் இந்த சிவசாமி ஐயர். ஊரின் பெயரையும் தன் தந்தையின் பெயரையும் சேர்த்து PS சிவசாமி ஐயர் என பின்னாளில் அழைக்கப்பட்டார். 1864 பிப்ரவரி 7ஆம் தேதி பிறந்த PS சிவசாமி ஐயர் 1877ஆம் ஆண்டு மெட்ரிகுலேஷன் பள்ளி படிப்பில் முதல் வகுப்பில் தேர்வானார். பின்னர் கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் சமஸ்கிருதம் வரலாறு பாடங்களில் பட்டம் பெற்ற இவர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து 1885இல் வழக்கறிஞரானார். இவரது மனைவி சுபலட்சுமி தஞ்சை மாவட்டம் மரூர் கிராமத்தை சேர்ந்தவர். PS சிவசாமிக்கு 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருந்தனர். 1904ஆம் ஆண்டு கவர்னரின் நிறைவேற்று பேரவையில் உறுப்பினராக இருந்த PS சிவசாமி ஐயர் சென்னை சட்டமன்றத்தில் 1904 முதல் 1907 வரை உறுப்பினராக இருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் மேலவை உறுப்பினராக 1898ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இவர் 1916 முதல் 1918 வரை துணைவேந்தராகவும் இருந்துள்ளார். 1918-19 ஆண்டுகளில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்துள்ள இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரலாகவும் சிறிது காலம் பணியாற்றினார். இருக்கிறார். வழக்கறிஞர் தொழில் மூலம் சம்பாதித்த தனது சொத்துக்களை எல்லாம் பெண் கல்விக்கு வழங்கிய பெரும் கொடையாளி. சென்னை மயிலாப்பூரில் தனது மனைவி பெயரில் லேடி சிவசாமி கல்வி நிறுவனத்தையும், திருக்காட்டுப்பள்ளியில் தன் பெயரில் சர் சிவசாமி பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினார் இவர். அவ்விரு கல்வி நிறுவனங்களும் இன்று எண்ணற்ற பெண் குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கி PS சிவசாமி ஐயரின் பெயருக்கு பெருமை சேர்த்து வருகிறது. சிவசாமி ஐயர், நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா குளம் இருக்குது. குளம், அந்த குளத்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளம் இருக்குது. அதுதான் பெரிய குளம். கோயிலுக்கு பின்புறம் பாரதிய வித்யா பவன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சித்திரகுளம்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் கோயிலெலாம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய தெரு, அந்த தெரு பூரா ஒரு ஸ்கூல் இருக்கும். ஒரு தெரு பூரா. அந்த ஸ்கூலுக்கு பேர் லேடி சிவசாமி ஸ்கூல். லேடி சிவசாமி ஸ்கூல்னு அதுக்கு பேர். அந்த லேடி சிவசாமி ஸ்கூலுக்கு அந்த சிவசாமி ஐயர் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர். புருஷன் முண்டாட்டி புள்ள குட்டி கிடையாது அவருக்கு. அவர் என்னன்னா 1885 என்ரோல்மெண்ட் ஆன வக்கீல். அப்புறம் 1907 அட்வொகேட் ஜெனரலாக இருந்திருக்கார். தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கார். அப்புறம் 1912 மெம்பர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்திருக்காரு. கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு உண்டு. இந்த நாட்டை ஆள்றதுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கவர்னர் போட்டுருந்தான் விலகாரன். அதில் மெம்பராக இருந்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னா உட்லண்ட்ஸ் இருக்குல்ல, எட்வர்ட் எலியட்ஸ் ரோடில் ராதாகிருஷ்ணன் சாலையில், அது பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த வீட்டில் குடியிருந்திருக்கார் புருஷன் பொண்டாட்டி. அவருக்கும் என்னமோ தோணி இருக்குது, நம்ம எவ்வளோ சொத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு. இதை எனக்கு சொன்ன இன்னொரு சீனியர் வக்கீல், அவருக்கு அப்புறம் ஒரு சீனியர் TR மணின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஹைகோர்ட்டில். அவர் பார் கவுன்சில் பார் அசோசியேஷனில் இருப்பார், அட்வொகேட் அசோசியேஷனில் இருப்பார். அவர் ரொம்ப வயசு போயிட்டார். பையன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. அவரை கேட்டால் அவர் சொல்லுவார், அவர் 53வது வயசில் வக்கீல் தொழிலேருந்து வெளியே வந்துட்டாராம். நான் சம்பாரிச்சது போதும், எனக்கு தேவையில்லை. அதுக்குள்ளே 2 பங்களா வேறு. அதை அந்த காலத்தில் விற்றுருக்காரு. அவர் சொன்னது ரேட்டு 1930s 4 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காரு. காதால் கேள்விப்பட்டது தான். அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு பொட்டாட்டி பேரில் லேடி சிவசாமி ஸ்கூலுக்குன்னு
நிறைய பணத்தை கொடுத்துட்டு அந்த ஸ்கூலை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு சொந்த ஊர் வந்து திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில், இங்கே ஒரு ஊர் திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே திருச்சி பக்கத்தில். அந்த திருச்சி பக்கத்தில் இருக்க திருக்காட்டுப்பள்ளிக்கு போய் திருக்காட்டுப்பள்ளியில் அவர் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலுக்கும் பணம் கொடுத்துருக்காரு. கையில் வச்சிருந்த சொத்தை பூராத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டு 2 பள்ளிகளுக்கும் கொடுத்துட்டு 2 கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்தார். இது வந்து வக்கீல் சமுதாயத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியவங்க இந்த 2 பேரும். அதாவது பணம் யாருக்கும் ஒரே எய்ம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கும், எஜுகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது 2 பேர் இப்படி போச்சு லைஃபு. அதனால இவங்களுடைய பங்களிப்பு வந்து மெட்ராஸில் இன்னும் 2 பேர் இருக்கலாம். ஆர்.எம். சேஷாத்ரின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஐசிஎஸ். அந்த பத்மா சேஷாத்ரி கூட அவர் பணம்னு சொல்கிறாங்க, அது தெரியாது எனக்கு. அவர் நண்பர், அவர் ஆர்.எம். சேஷாத்ரி பக்கத்து ரூம்காரரு, எங்கள் சீனியர் சொந்தக்காரரு. அவர் கூட நிறைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. அவருக்கும் அந்த ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி தான் அவருடைய லைஃப், அப்படி வெளியே தெரியாது. பிஎல் எத்ராஜ் வந்து அப்படி யாரையும் நம்பி கொடுக்கல, இவரே நேராக காலத்தில் இறங்கி எல்லாத்தையும் பண்ணி கடைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் சிவசாமியும் அப்படி தான் பண்ணார் 2 பேரும். ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் தெரிஞ்ச ஜனங்களுக்கு தெரியுமோ தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் இளைய தலைமுறைங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு வேற இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2 வக்கீலுங்க 2 பேர் அப்படி தான் பட்டு போனாங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.